ஹலோ கேஸ் வெல்கம் டு கையில் ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எழில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் வந்து எழிலோட அம்மாவுக்கு தான் தெரியுது. தெரிஞ்ச உடனே எழில் அம்மா வந்து ரொம்ப ஷாக்கில் வந்து வேகமாக போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எழில பார்த்தோன்னே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பயந்துட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு கையில் கால் பண்ணுறாங்க. கையில் கால் பண்ணின உடனே கையில் வந்து எழில தேடிட்டு இருப்பா. தேடிட்டு இருக்கும்போது இவங்க எதுக்கு தெரியும் நம்மளுக்கு எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரி எடுத்து பேசுவோம்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பேசுகிறா. எடுத்து பேசும்போது இந்த மாதிரி கயல் அம்மா எழில் அம்மா திட்டுறாங்க. அடியே என் மகனை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல நீ, இதுக்கு ஒன்று பழி வாங்க மாட்டேன், சும்மா விட மாட்டேன், என் பையன் இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் நீ தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஆக்கிட்டே என் பையனை, என் கூட இருக்கும்போது என் பையனை வந்து நான் மகாராஜா மாதிரி பார்த்துக்கிட்டேன், எப்படி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனியோ பிரிச்சு கூட்டிட்டு போய் அவனை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டல நீ, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க வந்து என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எழிலுக்கு என்ன ஆச்சு, ஒழுங்க மாதிரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த நிலைமைக்கு அவனை ஆளாக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையல்கிட்ட வந்து எழில் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அத்தை சொல்றீங்க சொல்லுங்க அத்தை சொல்லும்போது என்ன சொத்தன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எழில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்காண்டி இது கார் நீ தானே சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு வேகமா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நேம்லாம் சொன்னோன்னே கையில வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடா. பயந்துகிட்டு அழுதுகிட்டு அன்புக்கு கால் பண்ணி, அன்பு எழிலுக்கு எதுவும் ஆயிடுச்சுடா, அவங்க இப்ப தான் அத்தை கால் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அன்பு, வேகமா நீங்க ஹாஸ்பிட்டல் வா அன்புன்னு சொல்லிட்டு அன்பு கால் பண்ணி சொல்லிட்டு அவரோட அன்பு வந்து மூர்த்திக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்னடா போகுது என்னன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்ப நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி சொன்னவொடனே கையில வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருவா. டென்ஷன் ஆயிட்டு அன்புட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பா. இந்த மாதிரி இப்பதான் அத்தை கால் பண்ணாங்கடா. கால் பண்ணி இந்த மாதிரி எழில் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னாங்க. எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது எது பண்ணணும்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அன்பு. நீ தான் எப்படியாச்சும் கூட வரணும்னு சொல்லிட்டு என்னாலலாம் எழில இந்த நிலைமையில பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் வந்து ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடக் கூடாது. பாலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடக் கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. அக்கா நீ எதுக்கு கவலைப்படாதக்கா, மாமாக்கு எதுவும் ஆயிருக்காதுக்கா, நான் தான் இருக்கலங்கான்னு சொல்லிட்டு அன்பு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அன்பு. நான் அப்படி பேசிடக் கூடாது. நான் வந்து அலட்சியமா விட்டுட்டேன். எப்படின்னா ஆனந்தி விஷயத்துல வந்து எதுவும் பெருசா நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எழில வந்து அப்படியே விட்டுட்டேன். எழில் என் மேல அவ்வளோ லவ் வச்சிருந்தாரு. நான் தான் அவர் வந்து உணர்ச்சி எப்படின்னா அவள் மேல வச்சிருக்கேன் நான் காதலையும் மீறி வந்து எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் சொல்லிட்டு பேசிட்டேன். அவர் இப்படி நினைக்கிற நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து ஆனந்திக்கெல்லாம் இந்த விஷயம் போயிட்டு ஆனந்தி வந்து அக்காட்ட இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அக்கா இல்ல இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, என்ன மன்னிச்சிருங்க அக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆனந்தி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. உன் தப்பு எதுவும் இல்லை, எல்லாம் ஏன் தப்பு தான் மாத்தி மாத்தி பழைய போட்டுட்டு இருக்காங்க. தர்மலிங்க பெரியப்பா அவரும் சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கலாம் கிடையாது. நான் தான் முதல்ல இந்த கௌஷிக்குக்கும் உங்களுக்குன்னு இது பண்ணி வச்சிருக்கேன். ஆளுக்கு ஆள் பழைய மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டு இருந்தா இதெல்லாம் இப்படிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன விஷயம் சொல்லிட்டு அன்பு சொல்றான். வாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் மாமா எப்படி இருக்கு பாப்போம்னு சொல்லிட்டு ஃபேமிலியா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஃபேமிலியா ஹாஸ்பிட்டல் போயிட்டு எழில பார்த்தோன்னே கையிலுக்கு வந்து மயக்கப்பட்டு விழுந்துடுறான். ஐயோ எழில்னு சொல்லிட்டு அவன் டாக்டர்லாம் ஐயோ மேடம் மேடம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் இது பண்ணி தண்ணி தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சுட்டு எழிலுக்கு இப்படி ஒரு நிலைமையா சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அதோட வந்து எழிலோட அம்மா வந்து என்ன தெரியாத மாதிரி நடிக்காதீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்காரும் நீ தான் நடி, என் பையன் இந்த மாதிரி நிலைமைக்கு இருக்காரு நீ தான் நடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்த ஆரம்பிக்கிற. இதெல்லாம் பண்ணிட்டு நீ வந்து தெரியாத மாதிரி என் வீட்டுக்கு வந்து எழில் எங்க எங்க தேடுவேன், தேடிட்டு பார்க்ல தேடுவேன், அங்க தேடுவேன், எல்லாத்தையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு இப்போ லாஸ்ட்ல வந்து நீங்க இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கேன் ட்ராமா பண்றியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழிலோட அம்மா கேட்கும்போது எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே கையில வந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. உங்க பையன் இந்த மாதிரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க ஏன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் கேட்டுட்டு இருப்பா. எழிலுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் சொல்லி என்னடி நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழில் நம்ம சொல்லிடுவோம். இங்க பாரு என் பையனை எப்படி பாத்துக்கிறேன்னு நல்லா தெரியும். ஒழுங்கா உன்னோட ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. என் பையனை இதுக்கு மேலே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எழிலோட அம்மா. நான் இதுக்கு போகணும், என்னோட ஹஸ்பண்ட் அவரு, நான் தான் முறைப்படி நான் தான் இங்க இருக்கணும்னு சொல்லும்போது ஹஸ்பண்டா என்ன ஹஸ்பண்ட், எந்த பொண்டாட்டியும் புருஷனுக்கு இந்த மாதிரி நிலைமை விட மாட்டா, நீ எப்படியா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இளையோட அம்மா இந்த மாதிரி சொன்னோடனே அவ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நான் அவர் தாலி கூட கழுத்துல இருக்கு பாருங்கன்னு சொன்னோடனே இல்லை இந்த தாலி இருக்கிற தைரியத்துல நீ இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த தாலியை நான் அறுத்து எறிகிறேன்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இழுத்துட்டு இருக்கும்போது அன்பு கோவப்பட்டுருவான். கோவப்பட்டு தப்புன்னு வந்து கையை கட்டி பிடிச்சிட்டு என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க, எழில் மாமாவோட அம்மானால தான் உங்களுக்கு நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன நீங்க இந்த சட்டப்படி வந்து எங்க அக்கா தான் வந்து மா எங்க உங்க எங்க மாமா எப்படின்னா எழில் மாமா வந்து சட்டப்படி தாலி கட்டியிருக்காங்க. அதனால வந்து சட்டப்படி இவங்க தான் உங்க மருமக. எங்க அக்கா தான் உங்க வீட்டு மருமக. என்ன நீங்க சட்டத்தையும் மீறி இது பண்றேன்னு சொல்லிட்டு உங்கள நான் ஜெயில்ல கூட புடிச்சு போட முடியும். எழில் மாமாக்காக தான் உங்கள நான் விடுறேன்னு சொன்னோனே, என்னடா என்ன சட்டப்படி பேசுறியா? அப்ப நானும் சட்டப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்கலாம் என் பையன வந்து கொலை முயற்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உன் மேலயே நான் கேஸ் போடுவான்னு சொல்லிட்டு இந்த மாரி எழிலோட அம்மா சொல்லும்போது, எங்க கேஸ் போடுங்க பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயார்ன்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு இருப்பான். கையில வந்து அழுதுகிட்டு அன்பு கொஞ்ச நேரம் அமைதியா இரு அன்பு. நம்ம இங்க சண்டை போடுறதுக்காக வரல. எழில் எப்படியாச்சும் நம்ம
காப்பாத்தணும் அன்புன்னு சொல்லிட்டு இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கக்கா, மாமா நான் எப்படியாச்சும் காப்பாத்திடுறேன்னு சொல்லுவேன். கிழிச்சிங்க. இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தானடா சொல்லிட்டு இந்த மாரி எலியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் வந்து திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? ஃபேமிலி சண்டை மாரி உங்க சண்டையெல்லாம் வெளிய வச்சுக்கங்க. இது ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா மாரி அமைதியா இருக்குன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இல்லட்டா நான் போலீஸ கூப்பிடுறேன் சொன்னோனே, சார் நானும் போலீஸ் தான் சொல்லுவேன். சார் ஒரு போலீஸா இருந்துட்டு நீங்களே அமைதியா நீங்களே கத்திட்டு இருக்கலாமா சார்? கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து கயல் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் தான் சொன்னோனே, இதுல ஒரு சைன் பண்ணுங்கன்னு சொன்னோனே, எதுக்குன்னு சொன்னோனே, நாங்க ஆப்பரேஷன் பண்ணோம். அதுக்கு தலையில பலமா அடிபட்டுருக்கு. அப்படின்னு சொன்னோனே, அதோட கையில அழுதுகிட்டு சைன் போடுவா. அதுல வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என் பையனுக்கு மட்டும் தான் ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி வெளியில அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. ஆப்பரேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போறாங்க. கையில உட்காந்து அழு அழுன்னு அழுதுகிட்டு இருக்கா. அந்த விஷயம் வந்து ஆனந்த் எல்லாருக்குமே சொல்றாங்க. இந்த மாரி ரொம்ப இதாயிருச்சு, சீரியஸா இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இங்கிட்டு வந்து பாலுவோட பிரதர் இருக்கான்ல, பாலுவோட பிரதர் வந்து பாலுகிட்ட இந்த மாரி சொல்றான். "டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? ஆனந்தியோட கல்யாணம் நின்று போச்சுடான்னு" சொல்றான். "என்னென்ன சொல்றேன்னு" சொல்லிட்டு இந்த பா பா பாலு கேட்கும்போது, "ஆமாடா நீ தான் இந்த கல்யாணத்த ஏதாவது நிறுத்திட்டியாடான்னு" கேட்கும்போது, "இல்லடா நீ இப்படி சொல்லி நான் நிறுத்துவேனாடா, நான்லாம் எதுவும் பண்ணல. கடவுளா பார்த்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டி வச்சுட்டான்டான்னு" சொல்லுவேன். "என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலன்னு" சொல்லும்போது, "ஆமாடா இந்த இந்த ஆனந்திக்கு பார்த்துருந்தால கௌஷிக் அவன் சரியான சைக்கோவான்டா. ஏற்கனவே ஒரு பொண்ண இந்த மாரி கொண்டு இப்ப வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, இப்பதான் தனம் எல்லாத்தையும் சொன்னான்னு சொல்லிட்டு, இந்த மாரி தனம் சொன்ன எல்லாத்தையும் வந்து பாலுட்ட சொன்னோனே, அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோடா, நீ வந்து இடையில வந்து ரீசென்ட்டா ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டே இருப்பல்ல, அவன் வந்து வேற யாரும் இல்லையான்டா, ஆனந்தியோட அக்கா இருக்கால்ல கயல், கயலோட ஹஸ்பண்ட் தானாடா அவன். அப்படின்னு சொன்னோனே, இவனுக்கு பாலுக்கு வந்து சரியான ஷாக் ஆயிருது. என்னண்ணா சொல்றீங்க? அப்ப இந்த வந்து இவன் வந்து ஆனந்தியோட மாமாவா? இந்த விஷயம்லாம் தெரியாதுன்னு எனக்கு. இப்ப பாருங்களேன், இவன் இவன் இருக்கிற வரைக்கும் என்னையும் ஆனந்தையும் சேர விட மாட்டேன்னு சொல்லும்போது, அண்ணன் எதுக்கு இருக்கேன்டா, கண்டிப்பா அண்ணன் உன்னை எப்படியாவது சேர்த்து வச்சுருவேன்டா. அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன இவனும் அந்த மூர்த்தியும் வந்து உன் கல்யாணத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாய்ங்க. அதுக்கு நான் அண்ணன் இருக்கேன்ல, நான் எப்படியாச்சும் இது பண்ணிடுறேன்னு" சொன்னோனே, "அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணா. நீ பிரச்சனை பண்ணாம இரு. நான் எப்படியாச்சும் அவர பார்த்து நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு" சொல்லும்போது, "டேய் அதெல்லாம் இப்ப பாசிபிளே கிடையாதுடான்னு" சொல்லிட்டு, "உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த வேலை" அப்படின்னு சொல்லும்போது, "என் ஃப்ரெண்ட்ஸ் என்னண்ணா பண்ணாங்கன்னு" சொல்லி கேட்கும்போது, நீ ஆனந்திய கிட்னாப் பண்ண சொன்னல்ல, கிட்னாப் பண்ண சொல்லும்போது நீ வந்து பிளாக்மெயில் பண்ணோனே நான் அவங்கள திரும்பி வர சொல்லிட்டேன். திரும்பி வந்துகிட்டு இருக்க வழியில வந்து இந்த மாரி எழில வந்து அவைங்க பார்த்துருக்காய்ங்க. ஒரு இடத்துல வந்து எழில் உட்கார்ந்து இருந்திருக்கான். உட்கார்ந்திருந்தோனே நம்ம பசங்க வந்து, "நீ அதுக்கு ஒரு தடவ போதையில வந்து இந்த மாரி சொன்னியாம்ல, அவன பார்த்தா அவன அடிச்சு புடுங்கடான்னு." அதோட இவங்க வந்து என்ன முடிவு பண்ணிட்டாய்ங்க, பாலு வந்து இவன் தான் தொல்ல பண்றான்டா, இவன சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கையில இருக்கிற கம்பி, கட்டை, ஜாமான்லாம் எடுத்துட்டு போய் வந்து எலியில போட்டு போடா போடுன்னு பொளந்துட்டாய்ங்கடா. என்ட்ட கால் பண்ணி சொன்னாய்ங்க, இந்த மாரி எலியில நாங்க அடிச்சுட்டோம்னே, மூர்த்தி எலியில அடிச்சுட்டோம். நீங்க வந்து பாலு ஹாப்பியா இருக்க சொல்லுங்க, அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு இந்த மாரி சொன்னாய்ங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாய்ங்க, எலியில வந்து இப்போதைக்கு நடக்க முடியாது. செத்தாலும் செத்துருவான். அதுதான் சொன்னாய்ங்க. அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப பாலு பயந்துகிட்டு, "அண்ணன் இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் ஆனந்திக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ஆனந்தி என் முகத்திலேயே முழிக்க மாட்டான். ஏன்ண்ணா இப்படி பண்ணீங்க?" சொல்லும்போது, "நான் என்னடா பண்ணேன்? நீ தானடா உன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்ன" சொல்லி இந்த மாரி சொன்னோனே, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல 2 பேரும் உட்காந்துருக்காங்க. "நான் எதுவும் பண்ண முடியாதுடா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். எந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்டா. உனக்கும் ஆனந்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன அண்ணனோட பொறுப்புடா. நீ எதுக்கும் பயப்படாதடான்னு" சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து கையில எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எழில பார்த்துட்டு. அதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. see you.